நம்ம வந்து இதுதான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு பிஆர் ரேங்க்டு அப்படின்னு பிஆர் ரேங்க்டு தான். அதுக்கு என்ன நம்பரெல்லாம் நிற்கும். பிஆர் ரேங்க் அடிங்க போட்டு மேலே பாருங்கள், ரைட் சைடு மூலையில் பாருங்கள், ரைட்டு டர்ன் சைடு இங்கேருந்து உட்காரா. அப்புறமேட்டு வீடியோ லைக்கன்ஸ் போய் விட்டுருங்க. போகலாம். யார் கூட விளாடணும்? ஜிசிவிஎஸ் தான். வேணாம் அப்படியே இருக்குண்டா. அப்படியே இருக்கட்டும்டா. ஏன்டா இங்கே தான் வைப்பேன் நான், அதனால தான் அப்படியே ஆயிரும். நீ அடிக்கடி எங்கே வேணாலும் வைப்பேன். இந்த வீடியோக்கு டிராஃபிக் சிமுலேட்டர் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்டா. 26 லைக் 27 லைக் கொடுத்துருக்கேன். Capturing the revival point. Got a gun. ஏதாச்சும் கண்ணு கூட அது கூட பரவாயில்ல. அப்படியே அண்ணன் போகிறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் போயிருந்தேன். யோ புல்லட்டை கீழே போட்டுருவோம். அது அப்புறமேட்டு போட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம அண்ணனுக்கு விட்டுருவோம். இந்த தாட்டி எதில் வேணாலும் பார்க்கலாம். ஃபுல்லாக வச்சுருவோம். ஆனால் நீ செம்மையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஸ்கின் துபாக ஒரு மாதிரி வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது? அங்கே காமி என்ன நல்லா இருக்கும். நல்லா விளாடும். வாங்குறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் டிசைன் எடுத்துக்கணும். வேணாண்டா விட்றா. வேறு ஏதாச்சும் ஒன்றும் கிடைக்கிது. எதுவுமே டக்குனு இருந்தாலும் MP5 ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அப்போனா ஏன் நம்ம கீழே MP5 அண்ணனுக்கு தெரியக்கூடாதா? MP40 MP5 எடுத்துக்கணும். அப்படி சாங் MP5 எடுத்துக்கணும். அண்ணன் எடுத்துவாங்க. ஆனால் சொன்னேன் இல்லைடா MP5 எடுத்துக்கலான்னு. அண்ணே நல்ல கண்ணை விட்டுலடா நீ. ஏன்னா எனக்கு அந்த கண்ணை பிடிக்காதுடா. பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஏண்டா உள்ள குதிச்சிடலாமா? வேஸ்ட்டு மேலே அதில் குதிச்சிடும். குதிச்சிட்டேன்டா. ஜம்ப் ஆகாது. இதுதான் நான் பிடிச்சிட்டு இருக்கு. அதுதான் தண்ணி வச்சுருக்கேன். பிடிச்சிட்டு அதை வைக்க முடியும்டா. இப்போ பாரு என் க்ளோவல் கையில் வச்சா அந்த இடத்துல க்ளோவல் வரும். போடா அடிடா. எனக்கு பேக்கப் போடுறா. இந்த கன்று நல்லா இருக்கும்டா. நல்லா ஜாலி. இது பிஆர் ரேங்க்கு சிஎஸ்ல இந்த கன்று 2வது ரவுண்ட் வரப்போ இந்த கன்று வாங்கி அடித்தா மரணமாக அடிக்கலாம். என்ன கன்று? அதை எடுத்துக்கூடா. விஷம் கீழே போட்டு இது எடுத்து. இது நல்ல கன்றா. ஏன்டா இது செம்ம கண்ணுடி. செம்ம கண்ணு இது. அதுக்கு பதிலாக அதை எடுத்துக்கூடா. அந்த கன்று தேவையில்லை. இங்கே ஒரு கன்று போட்டு வந்தேன். அதை தான் எனக்கு தேவைப்பட. அது மாசாக அடிக்கும்டா. அது லாங் ரேஞ்ச் அடிக்குமா? நல்லா டேஸ்ட்டாக. இது நல்லா இந்த கன்று தான் நல்லா அடிக்கும். எங்கடா விட்டு அடிக்கும்டா. இது ரொம்ப தூரம் அடிக்கும். இது ரொம்ப தூரத்துக்கு போனால் 8, 9 தான் அடிக்கும். அது எவ்வளோ தூரம்? எக்ஸோமீட்டரா? அது இங்கே உள்ளப்போ பார்க்காம விட்டுட்டேனே சார். இங்கே எக்ஸோமேட்டிக் என்ன ஸ்கின் வச்சுருக்காங்க? இந்த ஸ்கின் நல்லா அடிக்கும்டா. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன்று. ஆமாம். சின்னது ஜஸ்ட் மிஸ்டி சுத்திரிங்கிறா. நல்லா எங்கேயாச்சும் எஸ்என் கேம விடாங்க. இங்கேருந்து கொஞ்சம் ஹெல்த் தான் மாதிரி. அதை நம்ம இப்படியே வைக்கலாம். சுத்திட்டே பெஸ்ட்டு வச்சு சுத்திட்டே போய். அது எனக்கு தெரியும். குத்திட்டு போ. குத்திட்டே போனால் ஹெல்த் கொஞ்சம் போனால் அதுதான்டா சென்டர் ஜோனு. அண்ணன்ட்ட போகலாம். ஹெல்த் சென்டர் ஜோனு. அது உனக்கு எப்படி தெரியும்?
நீ ஏன் ஒன்று அடிச்சு விட வேண்டியது? Follow me. நம்பிட்டேன். யாருக்குமே எது சென்டர் சொன்னு தெரியாது. அது வேற ஒன்று போடுவாங்க, அதை வச்சாதான் தெரியும். ஏண்டா இது கூட தெரியாதாடா? அப்போ அப்படின்னு ஒன்று கிடச்சிச்சா சந்தோஷம்டா. எங்கே நம்ம கிடச்சிச்சா? நம்ம எந்த ரோப்பில் போகலாமா? அண்ணன்ட்ட தானே போகணும். நம்ம ரோப்லேயே போயிடலாம். Capturing the revival point. இப்போ வருவாங்க பாரு அண்ணன். Follow me. Enemy நானே spotted. குதிக்கலான்னு நினச்சேன். நீ கொடுத்து விட்ட. எப்பவுமே அந்த அங்கிட்டு இறங்காதடா, எப்பவுமே அங்கே இறங்காத. அங்கே இறங்க முடியாது, கூடாது. அங்கே இறங்கினா நீ வீட்டு மேலே ஏறிக்கோ, வீட்டு மேலே ஏறிக்கோ அப்படின்னு Follow me. சொல்லி டோக்கன் எடுத்துக்கிறேன்டா ஸ்டேக். வீட்டு மேலே ஏறுறா லூசு போயில. நம்மளும் வீட்டு மேலே ஏறுறா, அந்த கூரை மேலே ஏறுறா. சொன்னால் கேள்வி. இன்னைக்கிட்ட தான் நான் போகணும். இந்த கூரை மேலே ஏறி அடிடா. அதுக்கு தாண்டா போறடி. Follow me. இதுக்குள்ள தாண்டா வழி இழுக்கிட்டு கூட எரிவி அடிச்சிட்டு தம்பி, நான் கூரை மேலே ஏற சொன்னேன். எங்கிட்ட ஏறுவேன் இந்த குறை மேல. அது ஸ்நாக்ஸ் Help me! Help me! ஏய் போடாமா உன்னால. அண்ணன் உன்னே தாண்டா சொல்லுவேன். உன்னே தாண்டா சொல்லுவேன். உன்னே நம்பி மேலே ஏறலாம்னு நினச்சேன் பாரு. அண்ணே நிறைவே பண்ணி விடேன். மேலே ஏறி அண்ணே நிறைவே பண்ணிவிடு. உன்னோட கேமிங்லடா, உன்னோட யூடியூப்ல நீ பேசும்போது என்ன நான் பேசினேன் பாடுறா. இனி அங்கே போனேன், அரசல்கிட்ட போனேன். 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். எடிட்லாம் போதான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ போகிற அண்ணன் நேராக போய் அங்கே ஒட்டுவாங்களா ராட்டி அங்கே போவாங்களா? என்ன எரிவே பண்ணுவாங்க. இன்னும் வச்சுக்கோங்க வெளில இருக்கான். வச்சியா முடிச்சியா போச்சா? அண்ணன்டா எத்தனை கட்டி கட்டியே செடிச்சிருக்காங்க. முடியோ எப்பா முடியலடா. சொன்னேன்ல அவனை பாடுற, அவனாண்டா ரிவ்யூ பண்ண போறான். உடனே 400 இருந்ததுன்னா 400 பண்ணுவேன். என்னடா என்னையா பண்ணி விட்டாடே ஆமாண்டா. சவக்குட்டிடா டக்கு நான் சவக்குட்டி ஏற போறேன்னு சொல்றவங்கள அதான் நடந்துச்சு. நீ தள்ளிட்டு இந்த பட்டன் அழுத்துக்குள்ள ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆஃப் ஆயிரும் போல பயமா இருக்கடா. இந்த இடத்த அனுப்பிச்சிடுறேன்டா அடிக்கடி. டக்கு நீங்க வாங்கடோய். ஏய் எவன் இங்க வரானா ஒரு இவன்டா. நான் லூட்டு போறேன். என்னைய வந்து சொல்ல கடுப்பு. டேய் இங்கே இருக்கீங்களடா. பாரு இப்போ போய் இங்கே வர முன்னாடியே வந்து என்ன நிறைவே பண்ணியிருக்கலாம்டா. பொண்ணு கூட என்னடா பண்ற? இந்த மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி தான் எப்போ அடி. இவன் மேலே இருக்காங்கடா டுபாகு. இங்க இருக்காங்க. அதுக்கு மேலே அண்ணனை பார்ப்போம். ஓய் ஓய் இப்போ சவுண்டு ஏற்றலாம் ஒன்றா பேசுகிறேன். Good job. என்னடா அது என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். என்ன பண்ணுறான்? எனிமி அடிக்கிறானா? இது எவனடா அடிக்கிற நீ? செத்தான் அவ்வளோதான் காலி சொன்னேன்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம வீடியோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.